சத்குருவே சரணம். வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா. என் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்க திருமதி சரஸ்வதி, என்னோட அண்ணி. என்ன ஸ்பெஷல் நீங்க கேட்பீங்க. இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னா, எங்க அண்ணி ஐயன் சத்குரு ஞானவள்ளல், நம்ம கணக்கம்பட்டியினுடைய அப்பா, உயிரோடு இருக்கும்போது செல்ல பிள்ளை மாதிரி இருந்தவங்க. கோவை சின்னத்ததாகத்தை சேர்ந்த சரஸ்வதி வேலுசாமி. இல்லைப்பா, உனக்கு கொஞ்சம் பணத்துக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், பாரு மேலே வந்து எடுத்துக்கோ அப்படின்னாரு. அப்போ மேலே அண்ணாந்து பார்க்கும்போது புளிய மரம் பெரிய பொந்து, அந்த பொந்துலுக்கு ஒரு 2 ரூபா காயின் வருது, புது காசு வருது. அந்த காசை எடுத்துட்டு பரிசுல வச்சுட்டேன். இன்னும் வச்சிருக்கேன். என்ன சாமி ரூம்ல அதை சாமி ரூம்ல வச்சு சாமி கும்பிட்டு இருக்கேன். அப்புறம் வச்சுட்டு அப்புறம் எப்படி இது நம்புறது, அப்போ நம்பிக்கை வரல. அப்புறம் மரத்தை சுற்றிட்டே வந்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்து, ஏன் சாமி ஒரு அன்பு போடலாமா அப்படின்னாரு. பயம் மனசுக்குள்ள அவ்வளோ நிறைய பயம் இருக்கு. இருந்தாலும் வேற வழி இல்லையே, மாட்டிக்கிட்டோமே அப்படின்னுட்டு, சரி சாமி உங்களுக்கு தேவையில்லைன்னு அனுப்பியிருக்கோம் அப்படின்னு. அந்த ஆள் உங்களுக்கு தேவையில்லைன்னு அனுப்பியிருக்கோம் அப்படின்னு அவர் அனுப்புறது கேட்டு சொல்லி அவர் அனுப்பிடலாமான்னு என்ன கேட்குறாரு. அவர் அனுப்பிடலாமா, உங்களுக்கு தேவையில்லைன்னு அனுப்பியிருக்கு சாமி அப்படின்னு. சரி சாமி போயிட்டு வா அப்படின்னாரு. மூட்டை எடுத்து வச்சுட்டு சைக்கிள் நிறுத்தினார். சாமி சாமி சைக்கிள் எடுத்துட்டு போறாரு அப்படின்னு எதனால மறைக்காம சீக்கிரம் பேச்சு. உடனே சாமி சாமி சைக்கிள் எடுத்துட்டு போறாருன்னு. இல்லை சாமி சைக்கிள் அவரோட தான், அவர் எடுத்து போட்டு அப்படின்ட்டாரு. சரின்ட்டு போயிட்டாரு. போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு 10-20 நிமிஷம் கழிச்சு ஒருத்தர் டிவிஎஸ் வீட்டில் போறாரு. அவரு நீல கலர் பேண்ட்டு வெள்ளை சட்டை போட்டு போறாரு. வந்து சாமி அவரை பாருங்க அப்படின்னாரு. அவர் கண்ணு மறைகிற வரையும் பாரு அப்படின்னாரு. கண்ணு மறைகிற வரையும் பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கு. அவர் போயிட்டாரு. போனதுக்கப்புறம் மரத்தை சுற்றிட்டே அவர் எவ்வளோ பேசிட்டு சுற்றுறாரு பரிபாதையில். வந்து பார்த்துட்டியா, பார்த்துட்டேன் சாமி அப்படின்னாரு. அப்புறம் அது உனக்கு அண்ணன், கூட பிறந்த அண்ணன் அப்படின்னாரு. அது என்னன்னு இன்னும் எனக்கு புரியல. அதுக்கு முன்னாடி இந்த மரத்துக்கிட்ட போனோடனே அந்த ஆள் அனுப்பின உடனே என் கையில் வாட்ச் வந்து கருப்பு லெதர் போட்டு வாட்ச் கட்டியிருக்கேன் ஏரோப்ளேன். அந்த வாட்ச் பண்ண சாமி அப்படின்னாரு. கழட்டி கொடுத்துட்டு கட்டிட்டாரு. போச்சுடா, இதுவும் போச்சா, வாட்சை கட்டி வாங்கிட்டாரா, போகும்போது கொடுக்காம போயிட்டாருன்னா வீட்டில் போய் வாட்ச் எங்கேன்னு கேட்டு என்ன பற்றி சொல்கிறது அப்படின்னு அது வேற ஒரு பற்றி எனக்கு. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஏன் எப்படியே நின்றுட்டு இருக்கேன், அந்த ஓரமாக உட்கார அப்படின்னாரு. சரி சரின்ட்டு போய் கல் வச்சு கல் மேலே உட்காந்துட்டேன். சரி பயந்துட்டு உட்கார்ந்த உடனே கொஞ்சம் நேரம் இருந்து ஒரு நாய் வந்துச்சு. நாய் வந்து என் முன்னாடி உட்காந்துச்சு, குத்த வச்சு உட்காந்து ஊழை விடுது என்ன பார்த்து. அந்த நாய் ஊழ விட்டது எனக்கு அதை விட பயம். கையும் காலெல்லாம் நடுக்குது. வந்து ஏ சாமின்னாரு. நாய் ஊழ விட்டுங்க சாமி அப்படின்னு பயந்துட்டு. நாய் ஊழ விடல, பாடம் படிக்குது உங்ககிட்ட, அது பாடம் படிக்குது அப்படின்னு அப்படின்ட்டு இப்படி ஒரு சொல்லு போட்டார். கல் அடித்த மாதிரி ஒரு சவுண்ட் நாய்க்கு வந்து ஒரே ஓட்டமாக நாய் ஓடிச்சு. நாய் ஓடுனதுக்கப்புறம் ஒரு கார் வந்துச்சு. கார் நிறுத்திட்டு ஒருத்தர் வெள்ளை சொல்லையாக வந்தார். நல்லா ஜெய்ஜாண்டிக்காக வந்தார். வந்து இவரை பார்த்து நீட்டி படுத்தார். படுத்து எழுந்திரிச்சு கும்பிட்டுட்டு அவர் பாட்டு காரில் ஏறி போயிட்டார். ஓ நம்ம நல்ல இடம் தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற அப்படி யாராவது வந்து கூப்பிட்டு போனாலும் நம்பிக்கை வந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்தனாரு. சாமி சின்னராசுக்கு சின்ன தம்பிக்கு அரசு உத்தியோகம் அப்படின்னாரு. எங்கள் வீட்டுக்காரர் வந்து அரசு உத்தியோகம் போலீஸ் வேலையில் இருக்கிறாரு. சின்ன தம்பி அவங்க வீட்டில் வந்து கன்னடத்தில் வந்து சின்ன குசுன்னு கூப்பிடுவாங்க. அவங்க வீட்டில் எல்லாம் தடாக்கிலே 3/4 பேர் சின்ன குசுனா தான் தெரிய வரேன். அப்போ இவங்க சின்ன கூசுன்றதை வச்சு சின்ன தம்பி அரசு உத்தியோகம் அப்படிங்கிறாரு. அரசு உத்தியோகம் அப்படிங்கிறாரு. ஓ கரெக்டாக சொல்றாரு அப்படின்ட்டு. மலையோர ஊர். அப்போ எங்க ஊரை சுற்றி மலை, ஒரு வழிதான் கணுவாய். அதனால கணுவாய் சுற்றி மலை. அப்போ மலையோர ஊர். நாங்கெல்லாம் அந்த ஊருக்கெல்லாம் வருவ சாமி, வந்துருக்க சாமி அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்து கரெக்டாக மணியை பார்த்தாரு. மணி 4 சாமி, மலையோர ஊர் போகணும், நீ கிளம்பு அப்படின்னு வாட்சை கொண்டு கொடுத்துட்டாரு. வாட்சை வாங்கி நான் கட்டிட்டு, சரி சாமி போயிட்டு வர சாமி. ஆமாம் இரு, உனக்கு பஸ் ஸ்டாண்டு தெரியாதுல்ல, எனக்கு தெரியாது சாமி. பாருங்க ஒருத்தர் வெள்ளை சட்டை போட்டு கருப்பு பேண்ட் போட்டு போறாரு. ஹேண்ட் பேக் அப்படிங்கிறாரு. ஹேண்ட் பேக் எடுத்துட்டு போறாரு. அவர் நிற்கிற இடத்த பஸ் ஸ்டாப், அங்கே போய் பஸ் ஏறிக்கும் அப்படின்னாரு. சொன்னதே போதும், சீக்கிரம் போய் பையன் தூக்குனேன். ஒயர் கூட அப்பெல்லாம் ஹேண்ட் பேக்லாம் கிடையாது. ஒயர் கூடையில் ஒரு டிஃபன் பாக்ஸ் போட்டிருக்கிறேன். ஒரு பையன் பொயில வாங்கிட்டு போய் ஒரு கொடுத்தா வாங்கிட்டாரு. வெறும் பேக்கு தான். டிஃபன் பாக்ஸ் சாப்பாடு மலையிலையும் சாப்பிட்டாச்சு, பழனி மலை மேலே சாப்பிட்டாச்சு.
அப்புறம் அந்த பேக்கை தூக்கிட்டு சரி சாமி நான் போயிட்டு வரேன் அப்படின்னோடனே இது புருஷன் கொஞ்சம் போதும் இப்போ வந்து பாருங்க தூரத்தில் தெரியும் அந்த பஸ் இங்கே வந்தால் நீ ஏற வேண்டாம், அந்த பஸ் ஆக்சிடென்ட் அதனால அடுத்த பஸ்ஸில் நீ ஏறிக்கும் அப்படின்னாரு. அந்த பஸ் போக விட்டுட்டு அடுத்த பஸ் வந்த உடனே ஏறிட்டேன். ஏறி பழனி பஸ் ஸ்டாண்டு வரும்போது அந்த பஸ் இன்னொரு பஸ் மோதி முன்னால் கண்ணாடியெல்லாம் வச்சு 2 டிரைவர் சண்டை சொன்ன வண்டி சண்டை போட்டுருக்கேன் கண்ணாடி வச்சு. அதுக்கு பின்னாடி பஸ் வர நான் வரேன் இறங்கி நான் கோயம்புத்தூர் பஸ் ஏறி வந்துட்டேன். இந்த மாதிரி முதல் அனுபவம் எனக்கு. முதல் அனுபவம். அப்புறம் அதுக்கு பின்னாடி அடிக்கடி இப்போ போகும்போதெல்லாம் சங்கரன் கோயிலுக்கு சித்தராஜ சாமிகள் வந்திருப்பார். சித்தராஜ சாமிகள் வந்தால் அவரு கூட அவரோட சிஷியர்கள் ஒரு 10-20 பேர் வருவாங்க. அவருக்கே சிஷியர்கள் 10-20 பேர். அவர் சாமி அப்படின்றதுக்கு சாமி மாதிரியே இருப்பார். உச்சிக்குருவி போட்டிருப்பாரு, கழுத்து நிறைய துராட்சம் போட்டிருப்பாரு, திருநீர் நெத்தியில நெஞ்சில மார்புல எல்லாம் கையில் எல்லாம் சன்னியாசி அவருக்கு வந்து இவர் குருவாமா. அதை பார்த்தாலே அதிசயமா இருக்கும். இவரு சாப்பிட்டுட்டு கையை கழுவ மாட்டார், சாப்பிடுவாரு. சாப்பிட்டுட்டு முழங்கால கீழே காலில் பூச்சிக்குவார், அவ்வளோதான். கை கழுவ மாட்டார். இவர் குருங்கிறாரு அப்படின்னா அவர் தான் சொன்னார். சிவயோகி பிரபாகர பரமஹம்ச சாமி, சிவயோகி பிரபாகர பரமஹம்ச சாமிகளோட 585வது அவதார இவர் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னது 585 தப்ப சொன்னது 585வது அவதாரம் அப்படின்னு சொன்னார். அப்போ சொன்னதுக்கப்புறம் அவரு வந்து வாரக்கணக்கில் இருப்பார். அப்போ நான் போய் இந்த மாதிரி எனக்கு 2 ரூபா கொடுத்தாருங்க போன தடவை சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லாமல் அப்படின்ட்டாரு. இந்த 2 ரூபா பெரிய விஷயம் பெரிய விஷயம் இல்லை. அது நிறைய சித்துக்கள் செஞ்சுருக்காரு. பெரிய எவ்வளவோ சித்துக்கள் செஞ்சுருக்கிறது பெரிய விஷயமே கிடையாது அப்படின்ட்டாரு. அப்புறம் அப்போதான் எனக்கு புரிஞ்சதோ இவர்கிட்ட பெரிய சக்தி இருக்கு, அப்போ நம்மளுக்கு தான் தெரியல அப்படின்ட்டு. ஆனால் போனால் மலைக்குள்ளே போயிடுவார். மலை காட்டுக்குள்ளே போய் தேடி பிடிப்பார். பாலத்தில் எங்கேயாவது ஒரு பக்கம் இருப்பார். ஒரு சமயத்தில் என்னுடைய ரொம்ப நெருங்கின தோழி கூட்டிகிட்டு போயிருக்கேன். போனப்போ உள்ளே போய் அந்த மலைக்குள்ளே போகும்போது ஒரு காட்டு வடி, அந்த காட்டுக்குள்ளே உழுது போட்டிருக்காங்க செம்மண் பூமி. அதுக்குள்ளே இருந்து உள்ள ஃபாரஸ்ட் ஏரியாவில் தான் அவர் இருக்கிறாரு. அதுக்குள்ளே போகணும். நான் போகும்போது அந்த பொண்ணு வந்துச்சு, நீ வராது அங்கேயே நின்று அப்படின்ட்டார் அவர். அந்த பொண்ணு ஏன்டா இப்படி திட்டுறாரு அப்படின்னு பார்த்தா, நீ உள்ளே வரக்கூடாது, நீ போடி கிட்ட வார்த்தையிலே திட்டுறாரு. அக்கா நான் என்னக்கா பண்ணுறது அப்படின்னு. சரிம்மா நீ வர வேண்டாம், நீ எங்கே அந்த பேப்பர் மரத்துக்கடி உட்காந்துருக்கு, நான் மட்டும் உள்ளே போகிறேன். உள்ளே போனோன்னே பானாக்கிழமை வேலையை படுத்துக்கிற சாமி அப்படின்னா நான் படுத்துட்டேன். படுத்துக்கு சாமி கொஞ்சம் நேரம் படுத்துட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் படுத்துக்கிட்டு அப்புறம் வந்து அவரை எழுப்பி சரி போயிட்டு வா சாமி அப்படின்னா வந்துட்டோம். அப்புறம் வெளியே வந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு நாங்கள் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கா, எனக்கே தெரியாமல் என் கூட சொல்லாமல் அவளோட ஃப்ரெண்டு 2-3 பேர்த்த கூட்டிகிட்டு போயிருக்கா. அவங்க போகும்போது இருமல்மலையில் இல்லை, கணக்கன்பட்டி போயிட்டாரு. கணக்கன்பட்டி வீட்டுக்கு போய் அங்கே பார்க்கும்போது போன உடனே இவங்களாம் கண்டபடி கிட்ட வார்த்தையிலே திட்டிருக்கிறாரு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சர்சக்கா வந்து எங்கே பைத்தியக்காரனை கூப்பிட்டுட்டு வந்து சாமின்னு சொல்லி காட்டிகிட்டு இருக்காங்க. இந்த ஆளை பார்க்குறத இங்கே வரணுமா அப்படின்னு சொல்லி திரும்பி வந்துட்டாங்க. இப்போ அந்த 2 பெண்களும் இல்லை. அந்த 2 பெண்களுமே இல்லைவங்க என்னுடைய ரொம்ப நெருங்கிய தோழிகள் தான். அந்த 2 பேருமே இல்லை. இப்போ எதுக்கு திட்டினாரு என்னன்றது என்ன எனக்கு புரியல. அந்த 2 பேருமே இல்லை. நான் அதுக்கு பின்னாடி மோகன் தோட்டம் போனதுக்கப்புறம் மோகன் தோட்டத்துக்கும் போனேன். மோகன் தோட்டத்துக்கு போனப்போ ஒரு நாள் ஒரு 2-3 பேர் போயிருக்கோம். போய் அவங்க வந்து போன உடனே அவங்கள போய் அந்த ஓரம் உட்காருனால போய் உட்காந்துட்டாங்க. நானும் அவங்க கூட உட்கார போனேன். ஏன்னா திட்டினார், எங்கே நீ போய் உட்கார போற வாங்க அப்படின்னா. பொறுமையாக கூப்பிட்டாரு வந்து ஏன் சாமின்னு போய் அந்த மரத்தை சுற்றிட்டு வா அப்படின்னா. அந்த மரத்தை சுற்றினேன். சுற்றி வரும்போது உட்கார போனவுக்கு ஒரு சுற்றுனா போதுமா, 3 சுற்று அந்த முகத்தில் இருக்கிற கரியெல்லாம் போக வேண்டாமா அப்படின்னா. அப்போ எனக்கு கன்னத்தில் நெத்திலாம் அந்த மங்குன்னு சொல்லுவாங்க, அது நிறைய இருக்குது. கருப்பாக இருக்கும் முகமெல்லாம். அந்த கருப்பு போக வேண்டாம், மஞ்சள் மரத்தை சுற்றினா தான் கருப்பு போகும் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த மரத்தை சுற்றிட்டு 3 சுற்று சுற்றிட்டு வந்து உட்காரு. 3 சுற்று சுற்றிட்டு வந்து உட்காரு. அப்புறம் அதுக்கு முதல்ல எடுமன் மலையில் இருக்கும்போது நடந்த ஒரு நிகழ்வு என்னென்னா, ஒரு நாள் போகும்போது சாமி இங்கே இல்லை. அங்கே இருக்கிறவங்க கேட்டு இப்போ தான் மலைக்குள்ளே போகிறாரு. மலைக்குள்ளே தேடிட்டு நான் போகிறேன். போகும்போது ஒரு இடத்துல ஒரு 10-20 ஆம்பளைங்க, பெண்கள் ஒரு 10 பேர் இருக்குது. எல்லோரும் ஒரு பெரிய ட்ரம், நீல கலர் ட்ரம் வச்சு
பக்கத்தில் வாய்க்கால் தண்ணி ஓடிட்டு இருக்கு. வாய்க்கால் தண்ணி மோந்து ஊற்றி நினச்சிட்டு அப்புறம் எல்லாம் கல்லெல்லாம் உருட்டி அடுப்பு கூட்டிகிட்டு வெங்காயம் மிளகாய் காய்கறிகள் அறுத்துட்டு இருக்காங்க. சாமி வந்து மண்வெட்டி எடுத்து கொத்திட்டு இருக்கிறாரு. ஏன்னா இந்த சேசம் போல் எடுத்துக்கிட்டு நானும் போனவுடனே மண்வெட்டி கீழே போட்டு வாசாமி அப்படின்ட்டு வந்தார். என்னை பார்த்து வாசாமின்னாரு. வரசாமி அப்படின்னோடனே இன்னைக்கு என்னவோ அவனுக்கு பிறந்த நாளாமா, யாருக்குன்னு தெரியல. அவனுக்கு என்ன பிறந்த நாளாமா, இவங்களே நான் அன்னதானம் பண்ணணும் நாங்கள் சாமி. சரி பண்ணிட்டு அப்படின்னு விட்டுட்டேன். என்னவோ பண்ணிட்டு போ அப்படின்னாங்க. சரி சாமி அப்படின்னு அன்னைக்கு பேரிச்சம்பழம் ஒரு பேக்கெட்டு பொயிலையும் வாங்கிட்டு போயிருக்கேன். ரெண்டையும் கொடுத்தோன்னே வாங்கி ஜிப்பாக்குள்ள போட்டார். அவர் வாங்குறதே பெரிய வாங்கி போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கொத்துறாரு. சரி சாமி நான் கொஞ்சம் வேலையை பார்க்குறேன், நீங்கள் உட்காந்துக்கு மாற்றுக்கிறீங்க உட்காந்து. அப்புறம் போய் கொஞ்சம் நேரம் கொத்துனாரு. மண்வெட்டி எடுத்து கொத்திட்டு அப்புறம் வந்து சாமி இங்கே வா அப்படின்னாரு. அன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாங்கள் வந்து ஆதிபராசக்தி மேல்மருவத்தூருக்கு வருஷம் மாலை போட்டு போனதுனால வெள்ளிக்கிழமையான சிவப்பு கலர் சேலை தான் கட்டுவேன். அன்றைக்கி ஒரு காட்டன் புடவை சிவப்பு கலர் புடவை கட்டிட்டு போயிருக்கேன். அப்புறம் இங்கே வாசாமின்னு கூப்பிட்டாரு. வந்தேன். அப்புறம் அந்த பாறங்கல் மேலே ஏறி உட்காருனார். நல்லா நாட்காலி மாதிரி இருக்குது. கீழே சமமாக இப்படி ஒரு கல் இருக்குது. ஏறி உட்கார்ந்தேன். நான் எப்பவுமே அவர் இதான் சொன்னாருன்னா சிரிப்பாகவே இருக்கு. எனக்கு வேடிக்கையாக இருக்குது. வேடிக்கையாக இருக்குது. அப்புறம் ஏறி ஒரு மாதிரி இப்படி உட்கார்ந்தேன். இப்படி உட்கார்ந்த உடனே ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கிறேன் சொல்லி கேட்டா, நிமிந்து உட்காரு அப்படின்னாரு. நல்லா நிமிந்து நேராக இப்படி உட்கார்ந்தேன். உட்கார்ந்த உடனே இப்படி நேராக உட்காந்து அப்படி நல்லா உட்காரு அப்படின்னா நல்லா இப்படி நிமிந்து உட்கார்ந்த உடனே குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.